உண்மையிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது மிக முக்கியமான சில துணுக்குகளை நான் தருகிறேன். முதலாவது தெளிவாக பேச வேண்டும், தலைப்புக்குள் பேச வேண்டும், தெளிவாக பேச வேண்டும். நாங்கள் பேசுகின்ற பொழுது வார்த்தைகள் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பேச்சு ஒரு சமுதாயத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு பேச்சு என்பது ஒரு கத்தி, ஒருவனுடைய இதயத்தை குத்தி கிழிக்கக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு பேச்சு ஒரு சாமரை, ஒருவனுடைய உள்ளத்துக்கு சாமரை வீசக்கூடியது. ஆகவே அந்த பேச்சை நாங்கள் அவ்வாறு தெளிவாக பேச வேண்டும். அது மாத்திரமன்றி அளவான வேகத்தில் பேச வேண்டும். அதாவது கடுமையான ஒரு தொனி பிரவாகத்தில் பேசக்கூடாது. அதே நேரத்தில் மெல்ல நிதானமாக பேசக்கூடாது. அதாவது அந்த பேச்சு ஒரு சரளமாக ஒரு இழுமன் ஓசையிலே செல்ல வேண்டும் அந்த பேச்சுடைய வீச்சு. அது மாத்திரமன்றி அதாவது அந்த பேச்சால் ஒரு வாசகர்கள் கவரப்பட வேண்டும். அதனால் நாங்கள் பேசுகின்ற பொழுது சில நேரங்களில் சத்தமாக பேச வேண்டிய இடம் வரும். அது சத்தமாக பேச வேண்டும். மெதுவாக பேச வேண்டிய இடம் இருக்கிறது. அதாவது ஒன்பான் சுவை என்று சொல்லுவார்கள் இலக்கியத்தில். அந்த சுவைகளை அனுசரித்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். கவலை உணர்வு வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டு பேச முடியாது, சிரிப்பு வருகின்ற பொழுது கவலையோடு பேச முடியாது. ஆகவே அந்த சுவை உணர்வுகளை கவனத்தில் கொண்டு கட்டாயமாக நாங்கள் பேச வேண்டும். அது மாத்திரமன்றி எதிரில் உள்ளவர்களுடைய கண்களை பார்த்து பேச வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கவனம் செலுத்தி பேசுதல். இப்ப உதாரணத்துக்கு சபை இருக்கும் முன்னால் நாங்கள் ஓட்ட பார்த்து அல்லது பேனை பார்த்து பேசுவது, அப்படி பேசக்கூடாது. சபையில் உள்ளவர்களை பார்த்து நாங்கள் தெளிவாக பேச வேண்டும். அவ்வாறு பார்த்து பேசுகின்ற பொழுது அவர்களுடைய முகச்சாயல் எங்களுடைய பேச்சினுடைய துணியை தெரிவிக்கும். ஆகவே அது மிக முக்கியமான விஷயம். அதே போன்று நாங்கள் தேர்வு செய்கின்ற சொற்கள் அழகான சொற்களாக இருக்க வேண்டும். அதாவது மரியாதையான சொற்கள், அதே போன்று நேர்மையான சொற்கள், உண்மையான சொற்கள், தவறு அல்லது தீங்கு ஏற்படுத்தக்கூடிய சொற்களாக இல்லாமல் நல்ல சொற்களை நாங்கள் பேச்சுகளில் கையாள வேண்டும். அதே போன்று நாங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பேசுகின்ற பொழுது நாங்கள் கோபம், வெறுப்பு, அதே போன்று ஆத்திரம் இவ்வாறான நிகழ்வுகள் வருகின்ற பொழுது அதனை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த பேச்சை நாங்கள் பேச வேண்டும். அதே போன்று கேட்பவர்களை மதித்து பேச வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பேச்சை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் மதித்து அந்த சபை அடக்கத்தோடு பேசுவது மிக முக்கியமான ஒரு நாகரிகமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த உடல் மொழி என்பது மிக முக்கியமான பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். அந்த உடல் மொழிக்கு ஏற்ப பேச வேண்டும். ஆகவே அந்த பேச்சு என்கிறது மிக முக்கியமான ஒரு ஈர்ப்பு சக்தி. பேச்சு என்பது ஒரு ஈர்ப்பு சக்தி. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பேச்சு மூலமாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு குத்துபா நேரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மிம்பர் மேடை ஒரு பேச்சு. அப்ப நாங்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது சிலர் சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுவார்கள். அப்ப அந்த பேச்சில ஒரு சலிப்பு வந்துவிட்டால் அந்த பேச்சின் மூலமாக சொல்லப்படுற விடயத்தை யாரும் கேட்க மாட்டார்கள். அப்ப அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்பவர்களுடைய பேச்சு சலிப்பு என்றால் அந்த பிரச்சாரத்தை யாரும் கேட்க மாட்டார்கள். ஆகவே மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று நாங்கள் அதிகமான பயிற்சிகள் செய்ய வேண்டும் பேசுகின்ற பொழுது. உதாரணத்துக்கு தெரியும், வைரமுத்து அநேகமாக இந்த பேசுகின்ற பொழுது அல்லது கவியரங்கல்ல கவிதை பாடுகின்ற பொழுது அவர் முதலாவது வயலுக்கு செல்வார். வயலுக்கு சென்று வரப்புல ஏறி நின்று அவர் அந்த வேளாண்மையை பார்த்து பேசுவார். அப்பொழுது அந்த வேளாண்மை கதிர்கள் எல்லாம் காற்றுக்கு தலை அசைக்கின்ற பொழுது அவருக்கு கை தட்டுவதை போன்ற ஒரு உணர்வு வரும். அப்படி அந்த நிகழ்வுகளில் சாயலை நாங்கள் அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்திலே ஒரு மாணவன் பேசியிருந்தான். எங்களுடைய நம்முடைய மன்னிக்கவும் ஆசிக் பொறுத்த மாட்டில நான் அவருக்கு ஓயல்ல ஒரு தமிழ் பாடம் எடுத்தேன். அவருடைய கனவு என்னென்றா நான் இடத்துல சொல்ல வேண்டும், அவர் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும். அவருடைய கனவு அவர் அடிக்கடி கொப்பில எழுதுகிறார், நான் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும். 2030-35 நான் இந்த புத்திவிலுக்கு ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும். என்ன பிரச்சனை, அவரால் சரியா பேச முடியாது. காரணம் அவருக்கு அவருடைய அந்த பேச்சு எங்களை நம்மளை போல சரளமா பேசுறாரு. பேச்சை பார்த்தவங்க. ஆனா அதே நேரத்துல அவருடைய அந்த உத்வேகம், நான் பேசணும், நான் ஒரு அரசியல்வாதியா வர வேண்டும் என்று அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். நான் ஒரு முறை அவருடைய பேச்சை நான் ஒரு ஊடகம் வாயிலாக பார்த்தேன். நிந்தூர்ல அவர் பேசியிருக்கிறார். அப்ப நான் பார்த்த உண்மையிலே ஒரு சந்தோஷமான விடயம். ஏனென்றால் அவருடைய அந்த எண்ணம் தான் வாழ்வு. அவர் இவரத்தை பேசின மாதிரி அவருடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்வு வந்திருக்கின்றது. அப்ப நிச்சயமாக அவர் எதிர்காலத்தில் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு.
அப்ப ஒரு மனிதனுடைய எண்ணம் என்பது மிக முக்கியமானது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், எங்களை வழிநடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அசியாம் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவருடைய ஊடகத்தை நாங்கள் வளர்த்து விட வேண்டும். அது மாத்திரமன்றி உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதுவும் இது வாசிப்பு மாதம், மிக முக்கியமான ஒரு மாதத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான நிகழ்வை அவர் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எதிர்காலத்திலே மீண்டும் இவ்வாறான அந்த பேச்சு போட்டிகள், அதே போன்று எழுத்தாக்க போட்டிகளுக்கு உங்களால் முடிந்த அந்த ஊக்கத்தை அந்த மீடியாக்களுக்கு வழங்கி அதன் மூலமாக தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இவ்வாறான நிகழ்வுகள் அரங்கேற வேண்டும் என்று நாங்கள் கேட்டு, எல்லாம் வல்லவரையும் கேட்டு இந்த நிகழ்வுக்கு இந்த இடத்திலே வருகிற அந்த அனைவரையும் விழித்து வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றி விடைபெற்று தந்த எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் எம்.ஏ. தாஜஹான் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உரையில் முக்கியமான பல விடயங்களை உங்கள் முன்னால் விட்டுச் சென்றிருக்கின்றார். குறிப்பாக இந்த போட்டியில் கலந்து கொண்டு பேசிய அந்த 10 பேரும் எதிர்காலத்தில் மிகவும் சிறந்தவர்களாக, கல்வியில் ஒரு அடைந்தவர்களாக, உயர் பதவிகளில் இருப்பவர்களாக நிச்சயமாக அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.